தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 10. இரவின் மடியில் உலகமே அமைதியுற்று துயில ஆரம்பிக்க, இளையவர்கள் தொலைக்காட்சி திரையையும் கணிப்பொறி திரையையும் கண்டு இரவை பகல் போல எண்ணி கழிக்கும் முன்னிரவு நேரம். இரவு உணவு முடித்து தனது அறையில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த வனராஜனை கதவு தட்டும் ஒலி திரும்பி பார்க்கச் செய்தது. கதவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தாயை கண்டு புன்முறுவல் சிந்தியவன், மகா ரூமுக்குள்ளே வர்றதுக்கு கதவை தட்டி அனுமதி கேட்கும் அம்மா இந்த ஊரில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏம்மா என்றவாறு கைப்பற்றி இழுக்கப் போனவன் அவர் கையில் இருந்த டம்ளரை பார்த்து சற்று நிதானித்தான். நான் என்ன சின்ன குழந்தையா, நைட் பால் சாப்பிட்டு தூங்க? இதில் என்ன போட்டிருக்கீங்க, பூஸ்டா இல்லை காம்ப்ளானா? இதுக்கும் மேலே என்னை வளர வைக்க போகிறீங்களா என்று சிரித்தவாறு கேட்டான். எனக்கு கிண்டல் பண்ணது போதும், பாலை குடிச்சிட்டு அப்பா அலுவலக அறைக்கு போவியான், ஐயப்பாவும் உனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா, சாப்பிடும்போது கூட ஒன்றும் சொல்லலையே டாட் என்றான் சற்று வியந்த குரலில். தெரியல, ஐயப்பா கூட பேசிகிட்டு இருந்தாங்க, உங்கள் அப்பா உன்னை கூப்பிட சொன்னாங்க. மதியம் தொழிற்சாலையில் பற்ற வைத்த திரி இப்போதே வெடிக்கப் போகிறதோ என்ற சிந்தனையோடு, சரிம்மா போகிறேன், என் செல்ல அம்மா இல்லை, இந்த பால் வேணாம் என்று விட்டு தந்தையின் அலுவலகரை நோக்கி சென்றான். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த பேரனை கண்ணில் வாஞ்சனையுடன் எதிர்கொண்டார் தாத்தா கோவிந்தராஜன். ராஜன், நீ உன் ஐடியாஸ் எல்லாம் அப்பாட்ட சொல்லலையா? அதுவும் நீ சொன்ன சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்காத பட்டாசுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னது இப்போ நமக்கு ரொம்ப தேவையானது. மத்திய அரசு பட்டாசு வெடிக்க காலக்கெடு விதிச்சிட்டாங்க. காற்று, பூமி, நீர், அப்புறம் ஒலி மாசும் ஏற்படுதான். ஏற்கனவே சீன பட்டாசுகளால் நம் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு. சில வருஷங்களாகவே விற்பனை குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த அறிவிப்பு. இதை நம்பி பல ஊர்களில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நாம் பாதை மாற்றி நம்ம தொழிலை நம்ம நம்பி இருக்கிறவங்கள காப்பாற்ற வேண்டிய தருணம் இது எனவும், ஐப்பா இனி பசுமை பட்டாசு தான் கொண்டு வரணும்னு பேரியம் நைட்ரேட் போன்ற அதிக புகை ஒளி கொடுக்கிற வேதிப்பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது என்றவனை இடையிட்டார் சவுந்தரராஜன். பேரியம் சேர்க்காமல் எந்த பட்டாசும் பண்ண முடியாது. வேதிப்பொருட்கள் பற்றி படித்தவன் நீராஜ். பேரியம் இல்லாமல் எப்படி பட்டாசு மத்தாப்புகளுக்கு கலர் வெளிச்சம் கொடுக்க முடியும் சொல்லு என்றார் கோபம் இழையோடும் குரலில். அவரின் கோபம் கண்டு சற்று நிதானித்தவன், டேட் இது அரசு சொல்கிறது, நாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மத்திய அரசோட நீரி NEERI இது பற்றி ஆராய்ச்சி செய்து சில வழிமுறைகளை நமக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப சிரமம் என்றாலும் முயற்சி செய்யலாம். நாம் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் எனவும் தாத்தா கோவிந்தராஜன் சிரித்தவாறே தன் பேரனின் தோளில் தட்டினார். அப்புறம் டேட், பாதுகாப்புக்கு நான் சில விஷயங்கள் ஐயாப்பாட்ட சொன்னேன், அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோமோ அவ்வளோ நல்லது என்றதும், ராஜன் நீ செலவுக்கா தான் வழி சொல்கிற என்றார் சவுந்தரராஜன் சற்றே சலிப்பாய். நான் பேசுகிறது உயிர்கள் ஆரோக்கியம் பற்றி, அதுக்கெல்லாம் விலை மதிப்பே இல்லை டேட். சரி, உங்கள் பார்வைக்கே வரேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் கோர்ட் கேஸ் நஷ்டஈடுன்னு கொடுக்குற தொகையை கணக்கு பாருங்கள், அதை விட இந்த செலவு கம்மி தான் என்றான் அழுத்தமான குரலில். தன் அலைபேசி எடுத்து மின்னஞ்சலை திறந்து சில அஞ்சல்களை காட்டினான். சில லட்சங்களுக்கான பிரிண்டிங் ஆர்டர் தாங்கி வந்திருந்த அவற்றை கண்டு சவுந்தரராஜன் ஆச்சரியம் கொண்டு சந்தோஷம் அடைந்தாலும் அதிகம் வழிகாட்டாவதாய் அடக்கிய குரலில், வேலை பார்க்க போன இடத்துல இந்த வேலையும் பார்த்திருக்கியா, இந்த சாமர்த்தியம்தான் நம்ம பரம்பரை குணம் என்றார். அதையும் தன் பரம்பரையின் வெற்றியாக. வந்த முறுவலை வாய்க்குள்ளேயே அடக்கியவனாய், எப்போ இருந்து இப்படி ஆனீங்க டேட் என்று மனதினுள் எண்ணியவனாய் அவரை பார்த்தான். இருவரின் உரையாடலை பார்த்து கொண்டிருந்த பெரியவரை நோக்கி திரும்பிய வனராஜன், பெங்களூரில் பெரிய கம்பெனிஸில் இருந்து நமக்கு பிரிண்டிங் ஆர்டர்ஸ் ஆயப்பா, வரவுக்கும் வழி சொல்லியிருக்கேன். இதை சிறப்பாக செய்தால் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிஸ், நம்ம வேலைத்திறன் பார்த்து அடுத்த ஆர்டர் தரப்போகிற கம்பெனிஸ், அப்படி விரிஞ்சிட்டே போகும். நாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். டேட் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டா இதை கவனிச்சுக்க என் கூட
யூஜி படித்த ஃப்ரெண்டு ஒருத்தனை இங்கே வர வைக்கிறேன். அவனை உங்களுக்கு உதவியாளராக வச்சுக்கோங்க என்றான். இவ்வளோ செய்கிற நீ இங்கே இருந்தே அதை செய்யலாமே. எவ்வளோ நாள் தான் நாமெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது? இதை விடவா நீ அங்கே சம்பாதிக்க போகிற ராஜன்? உன் சேவை இங்கே தேவை என்று விளையாட்டு தொழில் ஆதங்கமும் அடுக்குமொழியில் பாசத்தை கொட்டிய பெரியவர் கோவிந்தராஜனை பிரியமுடன் பார்த்தவன், காரணம் சொன்னேனே ஐப்பா, கொஞ்சம் வருஷம் பொறுத்துக்கோங்க என்றவன் கதவு தள்ளப்படும் அசைவில் திரும்பி பார்த்தான். நாளைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலாமா கண்ணா? வெள்ளனை போயிட்டு வெயிலுக்குள்ளே மலை ஏறி சீனிவாச பெருமாளை தரிசிச்சுட்டு சுருக்க இறங்கிடலாம் என்றார் சொர்ணக்கிழி. சவுந்தரராஜனின் விழிகள் தன் மனைவி முகத்தை ஆழ்ந்து கவனிப்பதை பார்த்த வனராஜனின் விழிகள் யோசனையுடன் தந்தையையும் தாயையும் பார்த்தாலும், போலாம்மா, நான் சாயங்காலமாக ஆச்சி தாத்தாவை பார்க்கலான்னு நினச்சேன் என்றதும் சவுந்தரராஜனின் விழிகள் மகனின் பக்கமாய் வேகமாக திரும்பின. ஏதோ சொல்ல வந்தவரை கோவிந்தராஜனின் கை அழுத்தமும் குரலும் தடை செய்தது. அப்போ போய் சீக்கிரம் தூங்குராஜா என்றவாறு தானும் எழுந்தார் தாத்தா கோவிந்தராஜன். விழிகளால் கணவரை யாசித்தவராய் அங்கிருந்து நகர்ந்தார் சொர்ணக்கிழி. தாயை பின்பற்றி அறையை விட்டு வெளிவந்த வனராஜன், கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு டாடி ஏன்மா முறைக்கிறாங்க எனவும் லேசாக சிரித்தவாறு, நான் கோயிலுக்காக மட்டும் போகலைன்னு அவங்களுக்கு நினப்பு, அதான். நீ போய் தூங்கு கண்ணா. காலையில் 6க்கெல்லாம் கிளம்பினா தான் 7க்கு முன்ன அங்கே போக முடியும். அலமேலு நாச்சியாருக்கு பொங்கல் வேற வைக்கணும். கூடமாட ஒத்தாசைக்கு கனகத்தை வேற கூட்டிகிட்டு போகணும். அவளும் இல்லாமல் இங்கே சமையல் வேலை நடக்காது. வெள்ளனை போயிட்டு வரசா வரணும் என்று தன் பாட்டுக்கு வேகமாக பேசிக்கொண்டிருந்த அன்னையின் பேச்சை புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தவன் அவர் நிறுத்தியதும், அப்பா முடிச்சிட்டிங்களா? போங்க, நீங்கள் முதல்ல போய் தூங்குங்க. மாத்திரை போட்டிங்களா என்று அக்கறையுடன் கேட்டவன் சிரிப்புடன் சொர்ணக்கிளி ஆமென்று தலையசைத்ததும் தானும் சிரித்தவாறு தாயின் தலையினை பாசமாக தொட்டு தோளில் செல்லமாய் முட்டிவிட்டு அங்கிருந்து தன் அறை நோக்கி சென்றான். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டத்தில் ஆண்டாள் பிறந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மிக அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையின் நிழலில் சிறிய குன்றாக அமைந்துள்ள அந்த மலையின் உச்சியில் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இது வைணவத்தலமாகும். திருப்பதி மலையில் இருக்குதும் சீனிவாசனைப் போலவே நின்ற திருமேனியாக அதே அலங்காரத்தில் மூலவர். மலையடிவாரத்தில் அழகான தாமரை குளம், கோனேரி தீர்த்தம் என்று பெயர். அதன் கரையில் அரச மரத்தடியில் வேருக்குள் புகுந்த நிலையில் பல நாக சிற்பங்கள் புடைசூழ இரு மருங்கிலும் நாக சிற்பங்கள் காவல் நிற்க ஈரமாய் அமர்ந்திருந்தார் நாக கணபதி. செல்லக்கிளியும் சரவணனும் தாமரை குளத்தில் இருந்து சிறு குடத்தில் நீர் முகர்ந்து கொண்டு வந்து அரசமரத்தை சுற்றி இருந்த நாகங்களின் மீது ஊற்றிக்கொண்டே வந்து மிச்சமிருந்த நீர் அனைத்தையும் கணபதிக்கு ஊற்றினர். விளையாட்டு போல நீர் மூந்தி நான் முந்தி என இருவரும் ஓடுவதை பார்த்தபடி, ஈரத்தில் கால் வலிக்கிடாமல் பண்ணுங்க என்று எச்சரித்தவாறு நின்று தன் குழந்தைகளின் குதூகலத்தை சிரிப்புடன் ரசித்து கொண்டிருந்தார் வேல்ராஜன். 3 முறை அவ்வாறு நீர் முகர்ந்து வந்து ஊற்றியவர்கள் தீபாராதனை தொட்டு வணங்கிவிட்டு அருகில் இருந்த பிரம்மாண்ட ஆதி கணபதியை வணங்கினார்கள். பூஜைக்கு தேவையான துளசி மாலை, தேங்காய் பழம் போன்ற பொருட்களை வாங்கி கொண்டு படியேறத் தொடங்கினார். பெருமாளை தரிசித்துவிட்டு சற்று கீழே வலதுபுறத்தில் தனியாய் அமர்ந்திருந்த அலமேலுமங்கை தாயாரை பார்க்க ஒருவரை ஒருவர் விஞ்சும் வேகத்தில் ஓடி வந்தவர்கள் அங்கு பொங்கல் வைத்து கொண்டிருந்த அத்தை சொர்ணக்கிளியை பார்த்து ஆவலுடன் அருகில் சென்றனர். கூட ஒரு பெண்மணி உதவி கொண்டிருக்க பொங்கல் பானையை துணி வைத்து இறக்கி வைத்து கொண்டிருந்த சகோதரியை கண்ட வேலராஜன் வேகமாக அருகில் சென்றார். தனியாக ஏங்கா பொங்கல் வைக்கிற? கூட மாட ஏற்ற இறக்க யாராச்சும் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்காச்சும் முதல்ல ஃபோன் பண்ணியிருக்கலாம். நான் நேராக இங்கேயே வந்திருப்பேன் என்றார். தம்பியின் பாசத்தில் கண்கள் மலர மனம் நெகிழ, கூட கண்ணை வந்திருக்கான் தம்பி. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான். இப்போ தான் ஏதோ முக்கியமான ஃபோன் வந்துச்சுன்னு இங்கே சிக்கலும் கிடைக்கலன்னு அந்த பக்கமாக போனான் என்று கூறியவர் தம்பியின் அக்கறையில் மனமகிழ்ந்தவராய், சின்ன பானை தானே, கனவில்லை, உன்னை பார்க்கணும், நீ கண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் நீ கோவிலுக்கு வர நாளாச்சுதேன்னு இவனை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன் என. என்னக்கா, என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினார் கோவிந்தராஜன். பிரச்சனைன்னு இல்லை, தொழில் பற்றி பாதுகாப்பு விஷயமா நீ முந்தி சொன்னதை போதை கேட்காதவங்க இன்னைக்கு மகன் சொன்னதும் யோசிக்கிறாப்புல இருக்குது.
இரும்பு கனிஞ்ச நேரம் வளைச்சி போடலாம்னு ஒரு நப்பாசை. அதான் நீ இன்னைக்கு வருவேன்னு ஆசையில் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்றார். அக்கா, நம்ம ராஜன் படித்த பையன், அவனுக்கு நான் என்ன யோசனை சொல்லிவிட போகிறேன்? நான் தான் அவன்கிட்ட 1000 யோசனை கேட்கணும் என்று கூற, அவன் படித்தான்னா நீ அனுபவசாலி, வேலை செய்கிறவங்க விவகாரம் எல்லாம் சரியாக பார்த்து தொழில் நடத்துகிறவன். உன் நல்ல மனசு அவனுக்கும் இருக்குது. கலந்து பேசுனா நீ சொன்ன யோசனைகளை அவங்ககிட்ட பேசி ஒப்புத்துக்க வச்சிருவான் கண்ணே என்று அவர் சொல்லி முடிக்க, அத்தான் என்று சரவணன் குரலில் அனைவரும் திரும்பி பார்த்தனர். பழுப்பு வண்ண கார்கோ பேண்ட்டும் இளநீளம் முழுக்கை சட்டையும் அணிந்து தலைமுடி எண்ணெய் குளியலுக்கு பின்பாக ஷாம்பு குளியலில் அழகாக மின்னி சிலும்பி நிற்க, வலது கையில் அலைபேசியும் இடது கையால் மலைக்காற்றில் முன்னெற்றியில் வந்து விழுந்த கேசத்தை விரல்களால் கோதி பின்தள்ளியவாறு வந்த வனராஜனைக் கண்டு அக்கா மகனின் அழகிலும் ஆளுமையான நடையிலும் அசந்து பார்த்தார் வேல்ராஜன். படிக்கும்போது இருந்ததற்கும் இப்போதுக்கும் 11 வித்தியாசம் சொல்லிவிடலாம் போலவே என்று எண்ணியவாறு அவனின் கம்பீரமான உடல் மொழியில் மகிழ்ந்து பார்த்து கொண்டிருந்தவர் அருகில் வந்ததும், வாராசா என்றார். அருகில் வந்தவன் வடநாட்டு மக்களின் பாணியில் சட்டென்று குனிந்து தன் தாய்மாமனின் பாதம் தொட்டு நெற்றியில் வைக்க, கோயிலில் மற்றவர்களுக்கு கும்பிடக்கூடாது ராசா என்றவாறு தன் மருமகனின் தோள்களை தழுவிக்கொண்டார் வேல்ராஜன். உங்களோட முற்போக்கு சிந்தனைகள் புரிஞ்சதால் வந்த மதிப்பு மாமா என்றவனை, அத்தான் என்ற ஆசையோடு கைப்பற்றி கொண்ட சரவணனை, வாடா மாப்பிள்ள, நேற்று உன்னை பார்க்க முடியல, எப்படி படிக்கிற என்றவன் அவனை பார்த்ததும் நழுவி பொங்கல் அருகில் இருந்த வேலைக்கார பெண்ணிடம் செல்லக்கிளி செல்வதை பார்த்து, பொங்கல் பூசை ஆனதும் தருவாங்க, இப்போவே பக்கத்தில் போய் வரிசை நிற்காத என்றான் வழக்கம்போல் வம்பிழுக்கும் குரலில். சற்று திகைத்தாலும் சமாளித்து செல்லக்கிளி, எங்கள் அத்தை வச்ச பொங்கல் எனக்கு தான் முதல்ல, அதுக்கு நான் வரிசையில் நிற்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா அடுத்தாப்பில் வந்து நில்லுங்க, இன்றைக்கி கோயிலில் கூட்டம் வேற ஜாஸ்தி, அப்புறம் வெறும்பானை தான் கிடைக்கும் என்று பதிலுக்கு வாயாடுவதைக் கண்டு அனைவரும் வியந்து பார்த்தனர். அடடா, வந்ததும் அவளை வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டியா? பாத்தியா என் மருமக பதில? எவ்வளோ நாள் உன் வாயையே எல்லாரும் பார்த்துட்டு அசந்து இருப்பாங்க என்று சிரித்தவாறு சொல்லிய சொர்ணக்கிளி, கண்ணா, மாமாட்ட தொழிலாளர் விவரமெல்லாம் பேசிக்கோ, திரும்பி நீ வாடி ராசத்தி, நாம் பொங்கலை அலமேலு தாயர்கிட்ட பொம்பளைங்க வரிசையில் எடுத்துகிட்டு போவோம், அவங்க ஆம்பளைங்க வரிசையில் மொள்ளமாக வரட்டும் என்று விட்டு எவ்வளவு நேரம் உதவி செய்து கொண்டிருந்த பெண்மணியின் உதவியுடன் அவ்விடத்தை சுத்தம் செய்து அடுப்பை நீர் ஊற்றி தனியச் செய்துவிட்டு பூஜையை கவனிக்கச் சென்றார் சொர்ணக்கிழி. கூட்டம் சேர ஆரம்பிச்சிருங்கக்கா, ஒன்றா கூடவே போயிடுவோம், வந்து பேசிக்கிடாரா ராஜன் என்றார் வேல்ராஜன். பொங்கல் பானையை தூக்கப் போக அவரை தடுத்து அந்த வேலையை தனதாக்கி கொண்டான் வனராஜன். பொங்கல் பானையை வைத்து சாமி கும்பிட்டதும் சிறு குச்சி கொண்டு ஆண்டாளின் நாமம் போல் சிவப்பு சாந்து போட்டு அங்கிருந்த பெண்மணியால் வைக்கப்பட்டு கொண்டிருந்த வரிசையில் நின்று அழகாய் நாமமிட்டு கொண்டவர்கள் திரும்ப வரும்போது பெரியவர்கள் பேசியவாறு முன்பே சென்றுவிட சிறியவர்கள் வரிசையில் வந்து பொங்கல் வைத்த இடம் வந்தனர். மலையின் ஒரு ஓரத்தில் பெரிய மரத்தடியில் அலமேலுவின் சிறு சன்னதி. பொங்கல் வைக்கும் இடம் வெட்டவேலி. மலைக்காற்று வேகமாக அடித்ததில் பொங்கல் அடுப்புகளில் இருந்த கரித்தூசி அங்கிருந்த மரங்களில் காய்ந்த இலச்சிறகுகள் பறக்க ஆரம்பிக்க அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு தற்காத்து கொள்ளவும் பறக்கத் தொடங்கிய ஆடைகளை பற்றி கொள்ளவும் செய்தனர். காற்றடித்ததும் கிளம்பிய தூசி கண்டு அம்மா என்று மெலிதாய் அலறிய செல்லக்கிளி கண்களை இரு கைகளை கொண்டு மூடியவாறு அப்படியே நின்று விட்டாள். அவள் நிற்பாள் என்று எதிர்பாராமல் அரை கண்ணை மூடியவாறு அவள் பின்னால் வந்து கொண்டிருந்த வனராஜன் சுதாரித்து முடியாமல் அவள் மேல் மோதி நின்றான். அவன் மோதியதில் தடுமாறியவள் முன்னும் பின்னும் அசைந்தாடி சமாளிக்க முயல காற்றிலாடும் கொடியாய் தடுமாறியவள் பின்புறம் சாய்ந்து அவனின் மார்பில் அடைக்கலமாகி சாய்ந்து நின்றாள். தூசி விழுந்து இருந்த கண்ணை வலது கை கசைக்க இடது கையால் பற்றுதலுக்காக துளாவி அவளின் கையில் பிடிபட்டது வனராஜனின் சட்டை. அதிர்ந்தவளாய் அண்ணாந்து பின்புறம் பேர்த்தவளின் பார்வையில் பட்டது தன்மேல் விழுந்த மலர்கொடியை தாங்கி நின்ற மலரணைய முகத்தை பார்த்து கொண்டிருந்த அவளின் அத்தானின் முகம். பார்த்த வழி பார்த்தபடி பூத்திருக்க மலைத்து நின்றவனை மெதுவாக தோள் தொட்டு திருப்பியவனின் வலதுகரம் உயர்ந்து அவளின் வலது கையை விலக்கி கயல்வெளியாளின் மீனணைய விழிகள் கலங்கி
நீரில் துளுத்தி கொண்டிருப்பதைக் கண்டு குனிந்து உதடு குவித்து ஊதினான். ஆண்மகனின் நெருக்கத்தில் மிரண்டவள் இந்த மூச்சுக்காற்று தாக்குதலில் உறைந்தே போனாள். அவன் விட்ட மூச்சை தன் சுவாசமாய் உள்ளிழுத்தவள் அதில் மூச்சடைக்க திணறி மிரண்டு விழித்தாள். இப்போ தூசி போயிடுச்சா? இல்லாட்டி அங்கே குழாய் இருக்கு, வா, தண்ணி ஊற்றி கழுவி பார்க்கலாம் என்றான் மென்மையான குரலில். சுழன்றடித்த காற்று சற்றே தன் வேகத்தை குறைத்ததும் அங்கிருந்த அனைவரும் நிதானித்து சிரித்தவாறே ஆடைகளை சரி செய்து கண்ணாபின்னாவென்று கலைந்து கிடந்த தலைமுடியை சரி செய்தனர். ஆமாம், இல்லை என்பது போல் குழப்பமாக தலையசைத்தவள் கலங்கிய கண்களால் தேடி தன் தந்தை இருக்கும் இடத்தைக் கண்டு அவன் பிடியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு வேகமாக ஓடினாள். பார்த்து பார்த்து என்றவாறு அவள் பின் வந்த அவனை குரோதத்துடன் முறைத்தன இரு விழிகள். குழந்தையாய் நின்ற மகள் குமரியாய் மலரும் நேரம். மனமொரு கோவில் என்றால் தன் மனம் தட்டும் மன்னவனை தள்ளிவிட்டு சொல்லிவிட்டு மனக்கதவை அடைப்பாளா? பிள்ளை கனவுகள் கண்ணுக்குள் துடிக்க, பருவ ஆசைகள் பெண்ணுக்கு துரத்த, தானும் காயப்பட்டு தலைவனையும் காயப்படுத்தி கிள்ளை மொழியால் உள்ளம் கொள்வாளா? கொள்வாளா? கிளி பேசும். தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 11. அலைக்கழிக்கப்பட்ட அனைவரும் யார் யார் எங்கிருக்கிறார்கள் என்று விழிவிரித்து தேடி தம்மவர்களிடம் சிரித்தவாறு சென்று சேர்ந்து கொண்டனர். சூறைக்காற்றாய் சுழற்றி அடித்த மலைக்காற்றின் தாக்கமா, இளமனதை குழப்பத்தில் ஆழ்த்தும் உணர்வுகளின் தாக்கமா என வரையறுக்க இயலா நிலையில் உடலும் மனமும் சற்றே படபடக்க தந்தையின் அருகில் சென்றாள் செல்லக்கிழி. அவளைத் தொடர்ந்து மந்தகாச சிரிப்புடன் வந்தவன் விழுந்தடிச்சு ஓடி வரா. உனக்கு அந்த சூறைக்காத்தே தேவலாம் போலான்னு திருவண்ணாமலையே அதிர்ந்து நடுங்கி போச்சு பாரு என்றான். மீண்டும் மீண்டும் சீண்டுபவனை முறைத்தவள் இவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் போல என்று எண்ணி அவனை பார்ப்பதை தவிர்க்க எண்ணியவளாய், சரவணா வா, நம்ம பாலகிருஷ்ணன் சன்னதிக்கு போவோம் என தம்பியை நகர்த்த பார்த்தாள். தனியா எதுக்குக்கா, எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்று ஆட்சேபனை தெரிவித்து நேரத்திற்கு உதவாத தம்பியின் மீது கோபம் கொண்டவளாய், நீ வராட்டி இரு, நான் போக போகிறேன் என்று விட்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நடக்கத் தொடங்கியதும், அக்கா தனியாக போக வேண்டாம், நீ கூட போயேன் சரவணா என்று பணித்த தந்தையின் ஆணை கேட்டு ஆசையத்தானே பிரிய மனமில்லாதவனாய் தமக்கையை முறைத்த தம்பியை பதிலுக்கு முறைத்தவாறு செல்லக்கிளி நகரத் தொடங்க, வனராஜன் நீ உங்கள் அக்கா கூட நடமாப்ல, நான் அம்மாவுக்கு கொஞ்சம் உதவிட்டு உன் அப்பா கூட பேசிகிட்டே அங்கே வந்துடுறேன் என, சேர்ந்தே போகலாம்ல, நீ அங்கே இருக்கிற மரத்தில் கொடுக்காப்புளி பறிக்க துணைக்கு கூப்பிட்றியா என்று மானத்தை வாங்கிய தம்பியை பார்த்து பல்லை கடித்தவள், எங்கன புகையாக இருக்குது, அங்கே போயிட்டா கண்ணு காந்தாது, அதுக்கு தான் என்று விளக்கியவள், வந்தாவா வராட்டி போ என்பது போல் தனியே நடக்கத் தொடங்கினாள். அலைமேலு நாச்சியாரின் சந்நிதிக்கு எதிரே சற்று கீழே இறங்கினாள் பாலகிருஷ்ணரின் தனி கோவில் மண்டபம். அதை சுற்றி வர நடைபாதையும் மரங்களும் மலர்கள் தாங்கிய அரளி செம்பருத்தி போன்ற சிறு புதர் செடிகளும் இருக்கும். காற்றோட்டமான இடம் போனால் நன்றாயிருக்கும் போல் தோன்றவே செல்லக்கிளி அந்த மண்டபத்தை அடைந்து கோவிலுக்கு உள்ளே செல்லாமல் சுற்றி வரும் நடைபாதை சென்றாள். அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு தொடர்ச்சி மலை அழகும் கோனேரி தீர்த்த தாமரை குளமும் பச்சை சமைவழியாய் பறந்திருந்த மலை அடிவாரமும் அவளை சற்றே அமைதிப்படுத்த மலைக்காற்றின் சுகத்தை அனுபவித்தவள், செல்லக்கிளி என்ற அழைப்பு குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள். யாராக இருக்கக்கூடாது என்று பயந்தாளோ அவன். பூங்காவனம். கண்களில் காதலும் ஆதங்கமும் கலந்து நிற்க உறுத்த நோக்கி கொண்டு இருந்தான். வழக்கம்போல பயப்பந்து வயிற்றில் உருள ஆரம்பிக்க வேகமாக நடைபாதைக்கு திரும்ப வர இருந்தவளை கை நீட்டி தடுத்தவன், என்னை பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற பொறுக்கி மாதிரி இருக்கா? ஏன் பயப்படுற? என்னால் எப்போவும் உனக்கு ஒரு கெடுதலும் வராது கிளி, நம்பு. அதான் என் தங்கையை மிகப்பெரிய பாதுகாப்பளிய கூடவே வச்சிருக்கியே, என்னையே மிரட்டுறாவ என்றான் இலகுவான குரலில். என்ன என்பது போல் ஏறிட்டு பார்த்தவள் சற்று தயங்க அதை சாதகமாக்கி கொண்டவன் தடுக்க நீட்டிய கையை விலக்கி கொண்டு மார்பின் குறுக்கே கட்டி கொண்டான். நல்லா இருக்கியா? நல்லா படி. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் வாழ்க்கை தலைவியாக வரணும்னு காத்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான்
என்றவன் கட்டியிருந்த கரங்களில் இடக்கையை மட்டும் எடுத்து பாதையை காட்டி போ என்றான். என்ன சொல்கிறான், எதுக்கு வந்தா என விழித்தவள் கடைசி வாக்கியத்தில் நீ சொல்லாட்டி நான் போகத்தான் போகிறேன் என்று முறைத்து உதட்டோரம் சுழித்து விட்டால் போதும் என்று வேகமாக நடந்தாள். அங்கு மண்டபத்தை நோக்கி படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த சரவணனையும் வனராஜனையும் கண்டு சற்று மிரண்டாள். கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்காப்புளி அடிக்கத்தான் போனாளா அவங்க அக்கா என்று சிரித்தவாறு வந்தவன் அவளுக்கு பின்னே தெரிந்த பூங்காவனத்தை கண்டு பேச்சை நிறுத்திவிட்டு மெதுவாக படியிறங்கி வந்தான். நடைபாதி தாண்டி நின்று கொண்டிருந்த பூங்காவனம் வனராஜனை கண்டு சற்றும் அலட்டாமல் மார்பின் குறுக்கே கட்டிய கையை கூட விளக்காமல் அழுத்தமான பார்வையை வனராஜனை கண்டு வீசி நின்றான். வனராஜனுக்கு பின்பாக வேல்ராஜன் மற்றும் சொர்ணக்கிளி வருவதை கண்டவன் கோவிலை வலம் வந்தவன் போல் நடந்து வந்து செல்லக்கிளியை தாண்டி படிகளில் ஏறினான். ஹ வனவண்ணே, கோயிலுக்கு வந்தீங்களா? ஈஸ்வரி அக்கா பிரதாப் வந்திருக்காங்களா என்று சிரித்தவாறு கேட்ட சரவணின் அருகில் சென்றவன் இல்லை சரவணா, நான் மட்டும்தான் என்ற பூங்காவனத்தின் இதழ்கள் சிரித்தாலும் கண்கள் எச்சரிப்பைவை போன்று வனராஜனை துளைத்து நின்றன. விழிகளால் மிரட்டும் அவனை கூர்ந்து நோக்கிய வனராஜன் தெரிஞ்சவங்களா மாப்பிள்ள என கேட்க ஆமாம் அத்தா, அக்கா ஃப்ரெண்டோட அண்ணே என்று சரவணன் கூறியதும் ஓ என்றவன் விழிகளை அவன் முகத்தை விட்டு விலக்கவில்லை. படிகள் ஏறிய பூங்காவனம் வேல்ராஜனை கண்டு அறிமுக புன்னகை செலுத்தியவனாய் முறுவலித்துவிட்டு மலையிறங்கும் படிகளை அடைந்து நிதானமாய் சென்றான். அனைவரும் பாலகிருஷ்ணரின் கோவிலுக்குள் செல்ல வனராஜனின் பார்வை செல்லக்கிளியை கேள்வியாய் துளைத்தது. நிமிர்ந்தால்தானே அவன் பார்ப்பது தெரியும். செல்லக்கிளி தன் அத்தை அருகே சென்றவள் தன் போக்கில் சாமி கும்பிட்டு கோவில் வலம் வரும் வேலையை தன் போக்கில் செய்து கொண்டிருந்தாள். சலசலத்த சரவணனின் கேள்விகளுக்கு ஆமா இல்லை என்று பதில் அளித்தவாறு தொடர்ந்து கொண்டிருந்த வனராஜனின் பார்வை மட்டும் தன்னை தொடர்வதை உணர்ந்தவள் கண்டுகொள்ளாமல் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் முன்னால் சென்று கொண்டிருந்தாள். அவளின் உதாசீனம் அவனை தாக்கியதோ முகம் இறுகத் தொடங்கியது. ஓட்டுநருடன் கார் எடுத்து வந்திருந்த வேல்ராஜன் முதலில் தம் வாகனத்தில் ஏற அனைவருக்கும் விடை கொடுத்துவிட்டு ஜன்னலின் ஓரம் வந்த வனராஜன் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன் மாமா என்றவாறு குனிந்து சரவணனை பார்த்து தலையசைத்தவன் நிமிராமல் அமர்ந்திருந்த செல்லக்கிளியின் கதவு மேல் இருந்த தளிர் விரல்களின் மேல் கரத்தை வைத்தான். திடுக்கிட்டு உருவ எண்ணியவளின் முயற்சி அழுந்த பற்றி அவனின் பிடியில் முடியாமல் போனது. அவள் கண்களை நோக்கி வேக மூச்சுடன் படப்பில் கவனவை, கண்ட விஷயங்களில் மனசு போனா இலக்கு தவறி போகும் என்று விரல்களில் அழுத்தம் கொடுத்தவன் அத்தோடு நிறுத்தாமல் ஒழுங்கா படி என்றவனின் வார்த்தைகளில் பெண்ணவளின் சினம் ஏற புருவம் நெறிபட கண்களில் கனல் கூடியது. பக்கத்தில் அமர்ந்திருவருக்கு அவன் சொல்வது சாதாரண அறிவுரையாகத்தான் தோன்றும். அவனின் கண் பேசிய மொழிகளும் கையின் அழுத்தமும் செல்லக்கிளியை குற்றம் சாட்டியது. அதனை அவளால் உணர்ந்து கொள்ள முடிய இவங்க யார் இதெல்லாம் சொல்ல, என்ன சந்தேகப்படுறாங்களா, யார் கொடுத்த அந்த உரிமையை என்ற ஆத்திரம் கண்மறைக்க தலையை திருப்பிக் கொண்டாள். அவளின் முகத்திருப்பல் அவனுக்கு வழக்கம்போல் சிரிப்பை ரசனையை தூண்ட லேசான சிரிப்புடன் கையை வேண்டும் ஒருமுறை அழுத்திவிட்டு எடுத்துக்கொண்டான். நேரமாகுது கண்ணா, இப்போ கிளம்பினத்தான் 10க்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் என்ற தாயின் குரலில் திரும்பி அவருடன் நடந்தான் வனராஜன். ஓட்டுநர் இருகையில் அமர்ந்தவன் நகர்ந்து செல்லும் மாமனின் வாகனத்தை கண்டு மனதில் ஏதோ வெறுமையை உணர்ந்தவனாய் பெருமூச்சு விட்டு தனது வாகனத்தை கிளப்பினான். இரவு நேரம் தனது படுக்கையில் அமர்ந்தவாறு அலைபேசியில் நண்பர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டவன் அதிலும் சலிப்புற்றவனாய் அனைத்து சாட்களிலும் இரவு வணக்கம் போட்டுவிட்டு வெளியே வந்து கேலரிக்கு சென்று அன்று பொங்கல் வைக்கும் இடத்தில் எடுத்த படங்களை பார்த்தான். சிவப்பு கரையிட்ட பச்சை வண்ண பட்டு பாவடை, சிவப்பு நிற தாவணியில் இரட்டை பின்னல் இடை தாண்டி நீளமாய் தொங்காம் ஒற்றை சடையில் வைக்கப்பட்டிருந்த மல்லிகைச்சரம் கழுத்தை தொட்டு வருடி நிற்க கூத்தலிட்டு அமர்ந்து பொங்கலை சிறு தொன்னைகளில் எடுத்து வைத்து கொண்டிருந்தவளை பார்த்தவனின் கைவிரல்கள் அனிச்சையாக தொட்டு வருடின. சிறு குழந்தையாக அவள் இருக்கும்போதே அவளை தூக்கி வைத்து கொண்டிருந்த ஞாபகம் வந்தது. குண்டு விழிகளும் குருகுருவென பார்வையும் மயக்கும் சிரிப்புமாய் இருப்பவள் எப்போதிருந்து சிரிப்பை நிறுத்தினாள் என்று யோசித்தான். சிறு வயதிலிருந்தே நகரங்களில் பெரிய பள்ளிகளின் ஹாஸ்டலில் தங்கி படித்த காரணத்தால் உறவுகளை சந்திப்பது அபூர்வம். தேர்வு விடுமுறைகளில் கூட பள்ளிகளில் நடைபெறும் பயிற்சி வகுப்புகள், சிறப்பு பயிற்சி முகாம்களில் கலந்து கொள்ளச் சொல்லிவிடுவார் சவுந்தரராஜன். வீடு வரும் நாட்களில் சுற்றுலாக்களுக்கு அழைத்து சென்று விடுவார். கோடை விடுமுறையின் போது கரிசக்குளத்தில் நடக்கும் அம்மன் திருவிழாவில்தான் அவன் தாய் வழி உறவினரை சந்திப்பது. அதுவும் ஒரு நாள் மட்டுமே அங்கு போவது மாதிரி அவனின் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கும். சிறு வயதிலிருந்தே நகரங்களின் இரு பலரும் படிக்கும் பள்ளியில் படித்தவன். ஆதலால் பெண்களுடன் சாதாரணமாக உரையாடுவான். பருவ வயது காலத்தில் எதிர்பாலினத்தினரிடம்
ஏற்படும் ஈர்ப்பு கூட சில நாட்களில் மறைந்து விடுவதை உணர்ந்தவன் நட்புடன் பழகும் எல்லோரையும் ஒன்றாகவே பாவித்தான். காதல் என்று சுற்றி வரும் சிலரையும் சிரித்தவாறே சமாளித்து திருப்பி அனுப்பிவிடுவான். இந்த சிறு பெண்ணிடம் தான் என்ன உணர்கிறோம் என்றே அவனால் வரையறுக்க முடியவில்லை. சொந்தம் என்று தோன்றுகிறதா, சொந்தமாகவே ஆக்கிக்கொள்ள தோன்றுகிறதா என்ற கேள்வி தோன்ற திடுக்கிட்டு அவளின் படத்தை உற்று பார்த்தான். சிறு பெண், 16 வயது. இவ்வாறு நினைப்பது கூட தவறு என்று எண்ணியவனாய் அந்த படத்தை அழிக்க முனைந்தவன் ஏனோ மனம் வராமல் பார்த்தவாறே இருந்தான். கதவு தட்டும் ஓசையில் திரும்பியவன் உள்ளே வந்த தாயாரை கண்டு முறுவலித்தவாறே, பால் கொண்டு வரலமாம், தப்பிச்சேன் என்றான். ஆச்சி தாத்தா எப்படி இருக்காங்க கண்ணா என்று கேட்டவரை வாஞ்சியுடன் பார்த்தவன், நல்லா இருக்காங்க, உங்களை கூட்டிகிட்டு வரலையான்னு தாத்தா 4 முறை கேட்டாங்க என்றதும் பெருமூச்சு விட்டவர், அதெல்லாம் எப்போ நடக்க, நீ தூங்கலையா கண்ணா என்றவர் அலைபேசியில் செல்லக்கிளியின் படத்தை பார்த்து லேசாய் அறிந்தார். அதை காட்டிக்கொள்ளாமல், கண்ணா கீழே ஐயப்பா ஐயம்மா மதுரை சம்பந்தம் பற்றி உன் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எனவும், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைம்மா, 5 வருஷம் கழித்து இந்த பேச்சை ஆரம்பிக்க சொல்லுங்கள் உங்கள் அருமை மாமியாரை என்றான். தயங்கியவாறு, நீ செல்லக்கிளியை விரும்புறியா என கேட்டவரை அதிர்வின்றி பார்த்தவன், அவ சின்ன பொண்ணுமா என்றான் யோசனையாக. இந்த யோசனையே வேணாங்கண்ணா, இது சரி வராது. உன் அப்பாவையும் மாமாவையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே உன் அயம்மா, அப்படி ஏதும் நினப்பிருந்தா விட்டுரு கண்ணா என்றார். ஆச்சரியமாக பார்த்தவன், ஏன்மா டாட் ஏன் மாமா கிட்ட இவ்வளோ கோவமாக இருக்காரு? தொழிற்சாலை விஷயத்தில் மாமா சொல்கிறது எல்லாம் டாட் நன்மைக்கு தான். அது டாட்க்கு புரியலையா? எனக்கு என்னவோ டாட் வேணும்னே பண்ணுற மாதிரி, மாமாவை எதிர்க்கணும்னு பண்ணுற மாதிரின்னு தோணுது என்றான் யோசனையாக. பரம்பரை பணம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறது கூட போலியாக தெரியுது. டாட் மனசில் ஏதோ கோபம் இருக்குது மாமா மேலே, அதை இப்படியெல்லாம் வெளியே காட்டுறாரு என்றவன் நாடியை தடவையவனாய் மகனின் பேச்சில் அதிர்ந்த சொர்ணக்கிளி கண்களில் நீர் திழியிட சட்டென்று தலை கவிழ்ந்து அதை மறைத்தார். சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தழுதழுத்த குரலை செருமி சரி செய்து கொண்டு, இந்த ஆராய்ச்சியெல்லாம் வேணாம் கண்ணா, நீ தூங்கு. மாமாவை சங்கடப்படுத்துகிற வேலை நமக்கு வேணாம். உன் அப்பாவை எதிர்த்து ஏதும் செய்யவும் வேணாம் கண்ணா. பிரச்சனை என்னன்னு சொன்னால் தானே தெரியுமா என்று மெதுவாய் கேட்டவனை நிமிர்ந்தும் பாராமல், வேணாம் கண்ணா, அது ஒரு தாய் மகனிடம் சொல்ல முடியாத விஷயம், இதுக்கு மேலே கேட்காதே என்றவர் நகர முற்பட கைப்பற்றி நிறுத்தினான். நிமிர்ந்த தாயின் கண்களில் கண்ணீரை கண்டவன் அதிர்ந்தவனாய் பற்றிய கரத்தை அழுத்தி, எதுவானாலும் நான் இருக்கேம்மா, கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் அளித்தவன் கைகளை விலக்கினான். பொங்கிய கண்ணீரை துடைத்தவர் கண்களில் கண்ணீரும் உதடுகளில் புன்னகையுமாய் மகனின் தலை கோதிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அன்னை சென்றதும் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான் வனராஜன். என்ன பிரச்சனை என்று அவனால் புள்ளி குத்த இயலவில்லை. யாரிடம் கேட்பது என்று யோசித்தவனிற்கு யாரும் இது பற்றி வாய் திறக்க மாட்டார்கள் என்று தோன்றியது. செல்லக்கிளியை தொடரும் அவனை பூங்காவனத்தை பற்றி எண்ணும்போது ஏன் கோபம் முகிழ்கிறது? அவளின் பார்வை உடல் மொழிகள் அவனுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் ஏன் கொள்ளைக்காரன் போல் அவனை எண்ண தோன்றுகிறது? இது பொறாமையா? அவளின் மீதான தன் உணர்வுக்கு என்ன பெயர்? பெருமூச்சு விட்டவாறு தூங்க முயன்றவனின் கண்களுக்குள் வந்து உதடுகளில் கோபமும் கண்களில் மின்னலுமாய் நின்று ஒளிர்ந்தாள் அவனின் கோபக்கார செல்லக்கிளி. கண்களை மூடினாலும் கனவுகள் தொடர்கின்றதே. மனதுக்கு கதவில்லை, எண்ணங்களுக்கு எல்லை இல்லை. பாசம் கொண்ட கிள்ளை அவள், நேசம் கொண்ட மன்னன் அவன். பாசமே தடையாக, நேசமே விலையாக, கோபமே ஈர்ப்பாக, தாபமே நிலையாக, காலமே விடையாகுமோ? கிளி பேசும். தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 12. புள்ளினங்கள் கீச் கீச்சென்று கத்தியபடி இறை தேடி பறக்க எங்கோ சேவல் கூவும் ஒலி கேட்டது. அதிகாலை காற்றில் புதிதாய் மலர்ந்த மலர்களில் இருந்து கிளம்பிய நறுமணம் மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வனராஜனின் நாசியில் நுழைந்து புத்துணர்ச்சி ஊட்ட சிறு முறுவலுடன் பயிற்சியில் மூழ்கியிருந்தான். கிக்கி என்ற ஒலி கேட்டதும் பட்டென்று அவனின் விழிகள் திறந்தன. குதூகலமாய் கிக்கி என்று கத்தியபடி பறந்து சென்று கொண்டிருந்த கிளிகள்
பொன்னிற கதிர்களை விரியச் செய்து கொண்டிருந்த ஆதவனின் பொன்மஞ்சள் பின்னணியில் பசுங்கிளிகள் கூட்டமாய் ஆண்கிளிகள் தம் பேடுகளுடன் குஞ்சுகளுடனும் பசுங்கிளிகளும் பொன்னிற ஆதவனும் ஏன் பச்சையாடி கட்டி வந்த பொன்மஞ்சள் முகத்தை நினைவூட்ட வேண்டும். சிறு தவிப்புடன் கைகளால் கண்களை அழுந்த தேய்த்து கொண்டான் வனராஜன். பயிற்சியின் போது கவனம் சிதறடிக்கும் நினைவுகளை தள்ள எண்ணியவனாய் கண்கள் மூடி மூச்சை ஆழ உள் இழுத்தவனின் மூச்சுக்குள் இறங்கியது அருகிருந்த மல்லிகை கொடியில் இருந்து வந்த மயக்கும் வாசனை. அது தன்மேல் மோதிய பூங்குடி மகளின் கூந்தலில் இருந்த வந்த வாசனையை நினைவுபடுத்த சட் என்று உரைத்தவனாய் வஜ்ராசனத்தில் இருந்து எழுந்தான். மனமெல்லாம் புது உணர்வால் மலர்ந்து கிடக்க எண்ணங்கள் வேண்டாம் என அறிவுரை கூற எந்த வழி செல்வது என புரியாமல் கண்மூடி நின்றான். யாரோ ஒரு அரவம் கேட்டு மெல்ல விழி திறந்தான். உனக்காகத்தானே ஜிம் தயார் செய்து வச்சிருக்கு ராஜன். மொட்டை மாடியில் பாய் விரித்து என்ன பண்ணுற என்று கேட்டபடி வந்தார் சவுந்தரராஜன். இனிய உணர்வில் தவிப்பில் இருந்தவன் சற்று நிதானித்து கொண்டவனாய், அங்கே முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் டாட். எப்போவும் உள்ளுறுப்புகளை பலப்படுத்த பிராணாயாமம் பண்ணுவேன். நீங்கள் த்ரெட்மில் கூட பயன்படுத்த இல்லை போல எனவும், தோட்டத்தில் நடக்கிறது தான் மனசுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்குது. உடற்பயிற்சியும் அங்கேயே முடிச்சிடுவேன் என்றவர் அருகிருந்த கல் இருக்கையில் அவன் அருகில் இருந்த ஒன்றில் அமர்ந்தார். முடிச்சிட்டியா என்று வினவியவர் தனக்கு அருகில் இருந்த இடத்தை காட்ட, இட்ஸ் ஓகே டாட், நீங்கள் பேசுங்க என்றவாறு சிறு அசைவு பயிற்சிகள் மூலம் தசைகளை தளர வைக்கும் முயற்சியில் இறங்கினான். மதுரை ஜனந்தையன் பொண்ணு வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு கேட்டிருக்காங்க. நான் தான் கொஞ்சம் வருஷம் போகட்டும்னு கிராண்ட்மாட்ட சொன்னேனே. நல்ல இடம், பொண்ணு குடும்பம் பற்றி விசாரித்ததில் எல்லாருக்கும் நல்ல விதமாக சொல்கிறாங்க. நம்ம அந்தஸ்துக்கும் ஏற்ற இடம். இதெல்லாம் ஏற்கனவே கிராண்ட்மா சொன்னது தான். நான் என் முடிவை சொல்லிட்டேனே டாட். நீ யாரையாவது விரும்புறியா என்று தன்மையாய் கேட்டவரை தன் உடற்பயிற்சி அசைவுகளை நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தவன் பின் விழிகளை விலக்கி கொண்டு தொலைவில் பொன்னிறத்திலிருந்து வெண்ணிறத்திற்கு மாறிக்கொண்டிருந்த பகலவனை பார்த்தான். அப்படி எதுவும்னா சொல்லு ராஜன், விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று தன்மையாய் சொன்னவரை பார்த்தவன், இதுதான் என் தந்தையின் இயல்பு என்று எண்ணியவனாய், இப்போ என் கல்யாண பேச்சு வேணாம் டாட். நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்கும் யோசனையில் இருக்கேன். என் கம்பெனியில் 3 வருஷம் கான்ட்ராக்டில் வெளிநாடு அனுப்புகிறதா இருக்காங்க. போயிட்டு வரும்போது அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுவேன். நான் இங்கே வந்தே அதை உங்ககிட்ட நேரில் சொல்லணும் தான் என்றதும் அதிர்வாய் மகனை நோக்கினார். நம்ம பரம்பரை தொழில்களை விட்டுட்டு நீ ஏன் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்? விடணும்னு சொல்லலை டாட். ஐப்பாவோட ஃபயர் ஒர்க்கர்ஸ் பார்த்தா போதும்னு நினைக்காம நீங்கள் ப்ரெஸ் ஆரம்பிச்சிங்களே, அது மாதிரி மருத்துவத்துக்கு பயன்படுற பேண்டேஜ் பஞ்சு தயாரிக்கிற தொழிற்சாலை என்னோட கனவு. படிக்கும்போதே அதற்கான விவரங்களை சேகரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நம்மூர் பருத்தி விளையிற மண், அதனால் அதை இங்கேயே அமைக்கிறது நல்லது. அதுக்கான ஏற்பாடுகளில் இறங்கணும். அதுக்கு தேவைப்படும் மூலதனம், இயந்திரங்கள், இது பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க ஏற்பாடுகள் பண்ண உபயோகமாக இருக்கும்னு இந்த பயணம். நாங்கள் போக போகிற ஜெர்மன் கம்பெனி எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும் என்று கண்களில் கனவுகள் மின்ன சொன்னவனை ஆச்சரியத்துடனும் யோசனையுடனும் பார்த்தார் சவுந்தரராஜன். தந்தையை திரும்பி பார்த்த வனராஜன் அவரின் இலக்க நிலையை பயன்படுத்த எண்ணியவனாய், டாட், உங்களுக்கும் மாமாக்கும் என்ன பிரச்சனை என சட்டென்று சவுந்தரராஜனின் முகம் இறுகியது. எல்லாமே பிரச்சனை தான் என்றவாறு இருக்கை விட்டு எழுந்து நகரத் தொடங்கினார். சொல்லுங்க டாட், சொன்னால் தானே எனக்கு தெரியும் என்று வற்புறுத்தும் குரலில் கூறியவனை கடக்க இயலாதவராய் நின்றவர், என்னை பற்றி ஒரு தவறான இமேஜை உருவாக்கி வச்சிருக்கிறதே அவன்தான். என்றோ செய்த சிறு சிறு தவறுகளை பூதகரமாக்கி குடும்பத்தில் ஊரில் எனக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிட்டான். புரியாதவனாய் குழப்பத்துடன் பார்த்த வனராஜனை, உன் மாமனுக்கு பணக்காரங்கன்னாலே ஏதோ தப்பு பண்ணுறவங்கன்னு எண்ணம். என்னை பற்றி அவனே ஏதேதோ நினைக்கிறதும் இல்லாமல் உங்கள் அம்மா மனசையும் கெடுத்து வச்சிட்டான். அதோட பலனை நான் 25 வருஷமாக அனுபவிக்கிறேன் என்றவர் பெருமூச்சு விட்டவராக, இந்த ஊருக்குள்ளேயும் அவன் சொன்னால் தானே எதையும் நம்புகிறாங்க. அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானோ தெரியல என்று வெறுப்புடன் சொன்னவர், அவனை பற்றி பேச்சு எதுக்கு?
நீ சீக்கிரம் உன் யோகாவை முடிச்சுட்டு கீழே வா என்று விட்டு அவர் கீழே இறங்கிச் செல்ல, குழப்பத்துடன் தனது பயிற்சிகளை முடித்தவன் மனதில் ஓடிய கேள்வி, யாரை கேட்டால் இந்த இடியாப்ப சிக்கலின் நுனி கிடைக்கும்? தன் அறையில் அலமாரியில் ஏதோ தேடிக்கொண்டிருந்த பூங்காவனத்தின் பின் சென்று நின்ற ஈஸ்வரி, என்ன தேடுற என காதில் விழாதவன் போல் தன் போக்கில் அதிலிருந்த பொருட்களை வெளியில் எடுத்து வைத்து கொண்டிருந்தான் பூங்காவனம். அதில் இருந்த என் ஸ்கூல் ஃபோட்டோ, டூர் ஃபோட்டோ எல்லாம் என் அலமாரிக்கு மாற்றி பூட்டி ரொம்ப நாள் ஆச்சு என்றால் லேசான நக்கல் தொனிக்கும் குரலில். திரும்பியவன் விழிகளின் பாவனையில் ஈஸ்வரின் துணி மாறியது. கெஞ்சும் குரலில், ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வேணான்னே, இவ்வளோ தீவிரமாக இருக்காத. அந்த வனராஜனனே பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு அந்த மக்குக்கு புரியலை. எதிரில் நின்று பார்த்த எனக்கு புரியுது. அவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் அவளை காயப்படுத்திடாதீங்க. நீ உண்மையாக நேசிக்கிறன்னா அந்த நேசம் உன்னையும் வாழ வச்சு அவளையும் வாழ வைக்கணும். அவள் ஆசைப்பட்ட படிப்பு படிக்கட்டும், அது வர தொந்தரவு பண்ணாதனே என்றவளை ஆழ பார்த்தவன், இது 1 வருஷம் 2 வருஷமாக இருக்கிறது இல்லை. அவள் அழகை பார்த்து வந்ததும் இல்லை. அவள் குணத்தை பார்த்து, பண்பை பார்த்து 8 வருஷமாக வளர்த்தது. அவ்வளோ சீக்கிரத்தில் எவனோ ஒருத்தனுக்கு உறவுன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட்டி வரவனுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது என்றவன் குரலில் அவ்வளவு தீவிரம். நீ சொல்கிறதுல ஒன்று மட்டும் சரிதான். அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன். அவள் இலக்கை அடையிற வரை காத்திருப்பேன். அதே சமயம் அவளை நெருங்க யாரையும் விடவும் மாட்டேன். அதைத்தான் அவட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றான் உறுதியான குரலில். அதை கேட்டு அதிர்ந்தவள், சொல்லிட்டு வந்திருக்கியா? எப்போ பார்த்த? எங்கன வச்சு பேசுன? நேற்று திருவண்ணாமலையில் எனவும் தலையில் கை வைத்து கொண்டவளாக, உனக்கு ஏன்னு இந்த வேண்டாத வேலை? அவள் என்கிட்ட இதை சொல்லவே இல்லையே. ஆமாம், நீ பெரிய கலெக்டரு, என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணுமா? போய் வேலையை பாரு என்று சிரித்தவனை கனிவுடன் பார்த்தவள், எப்பவும் இதே சிரிப்போட இரு என அவளின் தலையை செல்லமாய் தட்டினான் பூங்காவனம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் சரவணனும் செல்லக்கிளியும் ஸ்கிராப்பிள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். ஞாயிறு மதியம் கற்பகவள்ளி சமையலறையில் வேலையாக இருக்க, தன் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தவாறு அலைபேசி உரையாடல்களை நடத்தி கொண்டிருந்தார் வேல்ராஜன். பைக் வந்து நிற்கும் ஒலி கேட்டு தலை திருப்பி பார்த்தவர் தன் அக்கா மகனை அந்த நேரத்தில் எதிர்பாராததால் சற்று திகைப்படைந்து அலைபேசி உரையாடலை வேகமாக முடித்து நிறுத்தினார். தன் உயரத்தால் அந்த வீட்டின் வாசல் நிலையை சிறிதாக தோற்றமளிக்கச் செய்தபடி உள்ளே நுழைந்தான் வனராஜன். மதிய வெயிலின் வெளிச்சம் உள்ளே நுழைந்தவனின் கண்களை இருளச் செய்தாலும் குளிர் நிலவாய் வெள்ளையில் இளஞ்சிவப்பு வண்ணப்பூக்கள் சிதறி கிடந்த சுடிதார் அணிந்து இளம் சிவப்பு மேல் துணியை மடியில் போட்டு கால் மடக்கி அமர்ந்திருந்த செல்லக்கிளியின் உருவம் மட்டும் தெளிவாய் தெரியவே செய்தது. இயற்கைக்கு முரணோ? பார்க்காதே என அறிவு உத்தரவிட சற்று நேரம் கண்களை மூடி நிதானித்தவன் விழிகளை திறந்தபோது எதிரே நின்ற மாமனைக் கண்டு புன்முறுவல் சிந்தினான். பாப்பா, கறிக்குழம்பு வச்சிருக்கேன், உட்காரு சாப்பிட்லாம் என்று உபசரித்த அத்தையிடம், இப்போ தான் சாப்பிட்டு வரேன், மாமாட்ட பேசணும், அவங்க சாப்பிட்டாங்களா என பதில் வேல்ராஜனிடமிருந்து வந்தது. அது பரவாயில்ல வா ராஜன், நாம் உள்ளே போய் பேசலாம் என்றவரின் அலைபேசி சினுங்கியது. அரிசி ஆலையிலிருந்து வந்த அழைப்பு. சிறு பிரச்சனை, ஆனால் அவர் நேரில் சென்றால்தான் தீரும் நிலை. யோசித்தவரிடம், வாங்க மாமா, பேசிட்டே மில்லுக்கு வேணால் போயிடலாம், எனக்கும் கிளம்பணும், இன்றைக்கி ஈவினிங் ஊருக்கு போகணும் என. இல்லை ராசா, அங்கே பேச தோதுப்படாது, நீ இங்கனே இரு, வள்ளி பார்த்துக்கோ, நான் சரியாக 15 நிமிஷத்தில் வந்துடுவேன் என்றவர் அவசரமாக கிளம்பினார். நெற்றியில் இடக்கை விரலால் தடவி யோசித்தவன் வந்திருக்கும் அலுவலின் முக்கியத்துவம் உணர்ந்தவனாய் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தான். அவனின் விழிகள் அவன் கட்டளையை மீறி நிலவு மகளை தேடி காணாமல் சோர்ந்தன. அவளின் முகம் தரிசனம் கிடைக்காததால் சோர்ந்த உள்ளம், ஹலோ சரவணா, இங்கே வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க என்ற அத்தையின் குரலில் சற்று நிமிர்ந்தது. அப்போதும் சரவணன் மட்டுமே வந்தான். செல்லக்கிழி வரவில்லை. சுருண்ட மனதை சற்றே விரிக்க சரவணின் பாசம் உதவ,
அவனுடன் பேசியவாறு பொழுதை போக்கியவன் தன் மனதின் தவிப்பை உணர்ந்தவனாய், 10 வயசில் கூட இவ்வளோ பாடுபடுத்தலடா நீ என்று தன் மனதை கடிந்து கொண்டான். சொன்னவாறு 15 நிமிடத்தில் வந்த வேல்ராஜன் அடுத்தடுத்து போடப்போகும் குண்டுகளை அறியாதவனாய் தனியாரை நோக்கி அவர் பின்னே சென்றான். தொழிலாளர் அல்லது தொழிற்சாலை சம்பந்தமாக பேச வந்து இருப்பான் என்று எண்ணிய மருமகன் திடுக்கென்று, உங்களுக்கும் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை மாமா என்று நேரடியாக வினவியதும் திகைத்தார் வேல்ராஜன். என்ன ராஜா திடீர்னு கேட்குற என்றவரின் விழிகள் யோசனையாய் அவன் மீது படிந்தன. ஏதோ தவறான புரிதல் இருக்குன்னு தோணுது, அதனால் மாம் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் என்று மீண்டும் கேட்டவனிடம் இனியும் மறைப்பது சரியில்லை என்று நினைத்தவர் ஆழ்ந்த மூச்சு இழுத்தவராய் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, எப்படி ஆரம்பிக்க என்ன சொன்னாலும் தெரியல ராஜா, ஆனால் இதெல்லாம் நீ தெரிஞ்சிருக்க வேண்டிய விவரம். உன் அப்பாவுக்கு வேற ஒரு தொடுப்பு இருந்தது என்றார் தயங்கியவாறு. அவரின் கிராமத்து மொழி வழக்கு புரியாதவனாய் குழப்பமாக பார்த்தவனின் முகத்தை பார்த்து சற்று நிதானித்தவர், உன் அப்பா காலேஜில் படிக்கும்போதே ஒரு வடநாட்டு பொண்ணை விரும்பியிருக்காக. அந்த பொண்ணு வீட்டில் அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை சொந்த ஊரான வடநாட்டுக்கு அனுப்பிட்டாக போல. அங்கேயே அவங்க சாதி பையனாக பார்த்து கல்யாணமும் முடிச்சிட்டாக போல. அந்த நினப்பில் சோகமாக இருந்தவரைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி என் அக்காவை பொண்ணு கேட்டாங்க. எனக்கு இந்த விவரமெல்லாம் அப்போ தெரியாது. இவ்வளோ பணக்காரங்க வீட்டில் கொடுக்க வேண்டாம்னு அப்போவே எனக்கு மனசு அடிச்சுக்கிச்சு. சொந்தக்காரவங்க அத்தையத்தை சொல்லி ஆத்தா தாத்தா மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு புட்டாங்க. ஏனோ தானான்னு வாழ்ந்த அவரையும் அனுசரித்து நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்து 2 பிள்ளைகளையும் தந்து அவர் வாழ்க்கையை வசந்தமாக்கின எங்கள் அக்கா வாழ்க்கையில் திரும்பி புயலாக வந்து சேர்ந்தா அந்த பொண்ணு. வந்தவளை வேலைக்கு சேர்த்து கூடவே வச்சுக்கிட்டதும் இல்லாமல் வீடு எடுத்து தங்க வச்சு அவள் குடும்பத்தையே வச்சு தாங்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு போய் விசாரித்ததுக்கு ரொம்ப எகத்தாளமாக பேசினாங்க உங்கள் அயம்மா. பக்கத்தில் இருந்த உங்கள் அப்பா கோபமாக முறைச்சி பார்த்ததோடு சரி, இவனுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லணும்னு தெனாவட்டு அவர் முகத்தில். உங்கள் அயப்பா தான் ஏதேதோ சொல்லி என்னையை சமாதானப்படுத்தினாங்க, என் மனசு ஆறலை என்று பெருமூச்சரித்தவர், நீ பிறந்திருந்த வீட்டுக்குள்ளே தான் எம்பிட்டு கலாபரமும், அதே நேரத்தில் அந்த பொண்ணு குழந்தை உண்டாகி இருக்குன்னு கேள்விப்பட்டு என் ரத்தம் கொதிச்சு போச்சு. உங்கள் அம்மாவுக்கு என் கூட பிறந்தவளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்றவரின் கண்களில் கண்ணீர். மாமனின் கண்ணீரை கண்டவன் அதிர்ந்து நம்ப இயலா கனவு கண்டவன் போல் கண்களை தேய்த்து முகம் பொத்தி கொண்டான். அவன் மனமோ அலைக்கடலாய் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. துரோகத்தில் பெரும் துரோகம் நம்பிக்கை துரோகம், பாவத்தில் பெரும் பாவம் பெண் பாவம். மனையாள் ஒருவள், இனியாள் ஒருவள். என்ன ஆண் திமிரோ! இணைவி, துணைவி, மனைவி என்று பெயருக்கு ஒன்று தேடுவது ஆணவன் செருக்கோ? கலியின் ஆட்டத்தில் இந்நிலை பெண்ணும் எடுக்க புலியின் கூண்டில் சிக்கிய மான்களாய் பிள்ளைகள். எதிர்காலம் கிளி பேசும்.